ஓரளவுக்கு ஊற்றியாச்சுல. இன்னும் இந்த 2 கிண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஆமா தானோ. எப்பா ஒரு வழியா முடிச்சாச்சு. அக்கா ஊற்றி முடிச்சாச்சுக்கா ஒரு வழியா. ஆ ஆமா கிரிஜா. ஆனால் மணி 8 போலையே. பரவாயில்லக்கா 8 மணிக்குள்ள ஊற்றிட்டோம்ல. ஆனால் 8 மணிக்கே வெயில் எப்படி இருக்குன்னு பாரு. அதுக்கு தான் அங்கே ஒரு சேலையை கொடியில் கட்டி விட்டுருக்கேன். அப்படியுமே எப்படி இருக்கு பாரு வெயில். ஆமாக்கா வெயில் மண்டையை பழக்குது. சீக்கிரம் மடமடன்னு இந்த கிண்ணத்தையும் ஊற்றி முடிச்சுட்டு போவோமா? ஆமா சித்தி சீக்கிரம் ஊற்றிட்டு போவோம். சித்தி ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. தண்ணி தாங்க வேற அடிக்குது. சரி வாங்க போவோம். ஏம்மா நாங்கள் வரல. நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். நல்ல மரம் நிழலாக இருக்குது. நீங்கள் சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டா கூப்பிடுங்க. ஆமாக்கா அதுங்க உட்காருனா உட்காந்துட்டு வரட்டும். இவ்வளோ நேரம் பாவம் ஊற்றி இருக்குதுங்க. கொஞ்ச நேரம் இங்கே நல்லா உட்காந்துட்டு வரட்டும். சரி அப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து கொடு. நாங்கள் கொண்டு போயிடுறோம். ஆமாந்தாங்க. சரி கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கி வாங்க சரியா? சரிம்மா நாங்கள் வரோம் நீங்கள் போங்க. சரி வா கிரிஜா போவோமா? ஆமாக்கா பாவம் சாரு தனியாக உட்காந்து டிஃபன் செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆமாம் நம்மளும் கொஞ்சம் சீக்கிரம் போய் செஞ்சோம்னா மாமா வேற இப்போ சாப்பாடை எதிர்பார்ப்பாங்க. அதான் கூப்பிட்றேன் வா போவோம். ரெட்டி நல்ல வெயிலுன்னு. ஆமாம் ஆனால் இங்கே நல்லா இருக்குல்ல. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போமா? ஆமாம் ஆமாம். உனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுமா? இல்லை எப்படியும் ஒரு மே 20க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கேன். அப்படியா? மே 20 கிளாஸுன்னு இப்போ வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வெயில் எதுவும் பயங்கரமாக அடிச்சு இல்லை 12க்கும் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுன்னா ஒரு வேளை கேன்சல் ஆகலாம். ஆனால் இப்போ வரைக்கும் உள்ள நியூஸ் மே 20 வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சே எங்கேயுமே ஊருக்கெலாம் போகலன்னு. ஆமாம் பாரு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேத்துவாளுங்க. எல்லாம் ஆச்சி வீட்டுக்கு போனேன், தாத்தா வீட்டுக்கு போனேன், கிராமத்துக்கு போனோம், தோட்டத்துக்கு போனோம், பம்பு செட்டில் குளித்தோம். சே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே. போக முடியலன்றதோட அவளுக்கு பெருமை தான் தாங்க முடியாது. ஆமாம் எனக்கும் அப்படிதான். தானோ இங்கே பாரு ஒருத்தனை. டேய் வருணு என்னடா? என் தலைவர் சிஎம் ஆயிட்டாரு. ஓ அதுக்கு தான் இவ்வளோ குசியா? ஆமா அப்புறம் இருக்காப்பா. உனக்குலாம் குசி இல்லையோ? அதெல்லாம் நானும் ஹாப்பிப்பா. எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான்டா. பிரேம் எப்படி சொல்ற? ஆனா இது ஆரம்பம் தானே. இன்னும் எவ்வளோ இருக்கு? எவ்வளவோ பார்த்தாச்சு. இன்னும் இதை பார்க்க மாட்டோமா? தம்பி சொல்றது ஈஸி தான்ப்பா. ஆனால் சமாளிக்கணும். அதெல்லாம் சமாளிப்போம். ஆமாடா சமாளிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ கடக்கா என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பா. உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க யோசிக்கீங்க, என் வயசுக்கு தகுந்த மாதிரி நான் யோசிக்கேன். ஏண்டி அப்படி என்ன பிரச்சனை? அப்படி கிடையாது தானோ. சரி அதெல்லாம் எதையும் ரொம்ப யோசிக்காத. வாங்க நம்ம ஜெயிச்சிருக்கோம், ஒரு டான்ஸை போடுவோம். அதானே அதை விட்டுட்டு இவ ரொம்ப யோசிக்காதே. வராக்கா லைஃபை என்ஜாய் பண்ணி வாழணும். சும்மா அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தா எப்போ ஜெயிச்ச மொமெண்ட்டை என்ஜாய் பண்றது? ஆமாடா நீங்க சொல்றதும் கரெக்டு தான். அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தா இருக்கிற நிமிஷத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அப்புறம் என்ன வாங்க ஒரு டான்ஸை போடலாம். ஓகே சாப்பிட கூப்பிட்றாங்கன்னு நினைக்கேன். போமா? ஆமாம் சீக்கிரமே எஞ்சது. எனக்கும் ரொம்ப பசிக்குது. வாங்க போய் சாப்பிடுவோம். சிவாசிக்கும் கதிர் சித்தப்பாவும் போய் 4 நாள் ஆயிடுச்சுல? ஆமாடா 4 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துருவாங்களா டி? ஹவு டு ஐ நோ? என்னடா திடீர்னு சித்தி சித்தப்பா பற்றிலாம் கேட்க? வேற என்ன வீட்டில் ரொம்ப போர் அடிக்கி. சித்தப்பா இருந்தால் அவங்க லேப்டாப்பில் ஏதாவது படம் போட்டு தர சொன்னா தருவாங்க. ஆமாண்ணடா சித்தப்பா தருவாங்க, இல்லை சித்தி கூட தருவாங்க. டேய் வருணு ரொம்ப போர் அடிக்கடா. என்னடா பண்ணுறது? ஏதாவது நல்ல படம் வந்திருக்கா? நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமும் வரலையேக்கா. யோ கடுப்பா இருக்குடா. கடுப்பா இருக்கா என்ன பண்ணலாம்? சரி வாங்க வேற வீட்டில் யோசித்தா எனக்கு மூளை வேலை பார்க்காது. கீழே போய் சாப்பிட்டுட்டே ஏதாவது யோசிப்போம். அதுவும் சரிதான். அம்மா அம்மா. ஆமா இவன் ஏன் அத்தையை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? நம்மளை எதுவும் போட்டு விட்டுருவாளோ? ஐயோ இது எதுக்கு வம்பு? என்ன எம்மா இங்க வாமா ஒரு நிமிஷம். சொல்லு சிவா. எம்மா இந்த ஜிமிக்கே வந்து மாட்டி விடுமா. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், என்னால போடவே முடியல. சிவா நான் அடுப்புல இருக்கேன், இப்ப வர முடியாது. ப்ளீஸ்மா. சிவா அடுப்புல இருக்கேன், எதுனாலும் இந்த 1/2 hour ஆகும். பக்கத்துல மாப்பிள்ள இருந்தா மாப்பிள்ளைய போட்டு விட சொல்லுமா. எங்க அம்மாவை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? ஆஹா நம்ம மாமியார் தான்டா. என் மாமியார் கோடு போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் ரோடு நான் தானே போடணும். ஏங்க எனி ஹெல்ப்? ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட சொல்லுங்க. பாவம் அத்தையே
கிச்சன்ல ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க? ஒன்றும் இல்லை, ஜிமிக்கு போட்டு விட கூப்பிட்டேன். ஜிமிக்கு தானங்க, நான் போட்டு விடுறேன். உங்களுக்கு அதெல்லாம் போட தெரியுமா? என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் யாராவது காலேஜா போய் படிச்சுட்டு வர முடியும்? அப்படியே கத்துக்கிற வேண்டியதுதான். என்னங்க போட்டு விடவா? ஆ சரி. ஏங்க கமல் போட்டாச்சு. ஆ ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க பூவும் வச்சாச்சுங்க. ஆ ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியிருக்கு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து காலையிலேயே கூப்பிட்டாங்க. சரிங்க, நானும் கிளம்பி வரேன். இல்லை வேண்டாம், நான் இப்போ அவசரமாக போகிறேன், நீங்கள் மெதுவாக கிளம்பி வாங்க. ஏங்க நீங்க இல்லாம நான் இங்க என்ன பண்ண போறேன்? இல்லை அப்பா சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு அப்படியே பிள்ளைக அக்கா எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வரணுமா. யாருங்க மாமாவா சொன்னாங்க? ஆமாம் அப்பா தான் சொன்னாங்க. லீவுக்கு இனிமேல் வருஷம் வருஷம் அந்த பிள்ளைகளை இங்கே கூப்பிட்டு வந்துடணுமா. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். எங்கள் அப்பா கூட தோட்டத்துக்கு போங்க, அங்கே நல்லா பொழுது போச்சுல. ஆமாங்க, எனக்கு 4 நாள் எப்படி போச்சுனே தெரில. மாமாவோட செம ஃபன்னியா இருந்தது. நீங்கள் இன்னைக்கு அப்பா கூடயே இருங்க, நான் வரும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன். அவங்கள இங்கே கூப்பிட்டு வரதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னங்க பிரச்சனை? இல்லை ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்களோ என்னவோ. நாங்களா ஒரு பிளான் போட்டிருக்கோம்ல, அதான் கேட்டேன். உங்களுக்கு இங்கே வசதியாக இருக்கா? உங்களுக்கு இங்கே வசதியாக இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அப்போ போயிட்டு வேணா பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க. ஆ சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பாய்ங்க. பாய். நேற்று அம்மா கிட்ட பேசும்போதும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பாவண்டா இந்த பிள்ளைங்க எங்கேயுமே போக இல்லாமல் உட்காந்துருக்குதுங்க அப்படின்னு. பரவாயில்ல, அத்தை மாமா ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. என் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து ஒரு வாரம் இருக்கட்டும். பிள்ளைகளுக்காகவாது நம்ம இங்கே இருக்க தான் செய்யணும். அப்படியாகிறது பிள்ளைகளுக்காக மட்டும்தான் நீ இங்கே இருக்க, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்காகவும் தான். ஹலோ மேனேஜர் சார், நான் சிவரஞ்சனி பேசுகிறேன். ஆமாம் சார், இங்கே என்ன நடக்குது சார்? இந்த பிஸ்னஸ் நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து எங்கள் அப்பாவோட ஒரே இது, எந்த கஸ்டமரும் எந்த பொருளும் இல்லைன்னு நினச்சி போகவே கூடாதுங்கிறது தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அங்கங்கே ஸ்டாக் இல்லாமல் இருக்குது. ஏன் சார் இப்போ குடோனில் ஒன்றும் ஜாமான் இல்லையா? ஏன் சார் ஒரு 3 நாள் ஆள் வராமல் இருந்தால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா கேர்லெஸ்ஸா? சார் நீங்கள் மேனேஜர் தானே, அப்போ நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கணும்ல. இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எனக்காவது ஃபோன் பண்ணணும். நான் இன்னைக்கு வரலன்னா அப்போ நீங்கள் எனக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணியிருப்பீங்களா மாட்டீங்களா? சார் உங்ககிட்ட நான் இதை கண்டிப்பாக எதிர்பார்க்கல. எனக்கு தெரியாது சார், எனக்கு இமீடியட்டாக இங்கே என்னென்ன ஸ்டாக் இல்லையோ அது எல்லாமே இங்கே வந்து இறங்கணும். ஆமாம் ஆமாம் சார், வித்தின் 1 ஹவரில் இங்கே வரணும். இப்போ நான் குடோனுக்கு கிளம்பி வரவா? அங்கேயாவது எல்லாம் இருக்கா இல்லை சும்மா சொல்கிறீங்களா? சார் 1 ஹவரில் இங்கே ஸ்டாக் வந்து இறங்கலைன்னா நான் குடோனில் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். குடோனில் செக் பண்ணி அங்கேயும் ஸ்டாக் இல்லைன்னு தெரிஞ்சால் அப்புறம் நான் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுப்பேன். இப்போயே சொல்லிட்டேன் சார். ரீசனே சொல்லாதீங்க சார். உங்ககிட்ட வேலை பார்க்குற யாருக்காவது சம்பளம் கம்மின்னு உங்களால் சொல்ல முடியுமா சார்? ஒர்க்கர்ஸை அந்த அளவுக்கு பார்த்துக்குருவோம். அதே மாதிரி அதே இது நீங்களும் எங்களுக்கு செய்யணுமா இல்லையா? உங்கள் வேலை என்ன சார்? எல்லாத்துக்கும் ஆள் தனித்தனியாக விட்டுருக்கமா இல்லையா? ஸ்டாக் என்னென்ன இருக்குது ஏது இல்லை, இப்போ என்ன சார் கம்யூனிகேட் நடக்குதுங்க? கம்யூனிகேஷன் நடக்கா இல்லையா? அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? எல்லார் கையிலையும் அப்போ செல்லை வச்சுக்கிட்டு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இல்லை சார், நோ மோர் எக்ஸ்கியூசஸ். எனக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் தான் சார் தேவை. எனக்கு வித்தின் 1 ஹவரில் என்னென்ன ஸ்டாக்லையோ எல்லாம் இங்கே வந்து இறங்கணும். இல்லைன்னா நான் அங்கே வந்துடுவேன். இல்லை சார், ஆமாம் நைட்டு இப்போ மணி 7 ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் நைட்டு 11 மணி ஆனாலும் இங்கே வரைக்கும் இருப்பேன். ஏன் ப்ராப்ளத்தை நான் பார்த்துக்கிறேன் சார். நான் சொன்ன வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஓகே சார். வைங்க வைங்க. சே, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றும் எனக்கு தெரியல. நான் என்ன நினச்சேன், நம்ம வரலாட்டையும் நம்மளோட வேலைகள் கரெக்டாக நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரெயின் அப் கொடுத்துருக்கோன்னு. ஆனால் இங்கே ஒரு 3 நாள் வரல, எல்லாத்தையும் சொதப்பி வச்சுருக்காங்க. ஒரு ரவுண்ட்ஸ் வரமே வந்தால் தான் தெரியுது அங்கங்கே ஸ்டாக் இல்லை. என்ன நான்சென்ஸ் இதெல்லாம்? எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காததே இந்த விஷயம்தான். ஒரு கடைக்கு எதுக்கு வருவாங்க? அது ஒரு சூப்பர் மார்க்கெட்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கணும் தான் வர்றாங்க. அது இங்கே எங்கள் கடைக்கு எவ்வளோ பேர் ரெகுலர் கஸ்டமர், அவங்களாம் என்ன நினச்சி வருவாங்க? சரி அந்த கடைக்கு போனால் எல்லாம் கிடைக்கும்னு நம்பி தானே வருவாங்க. இப்படி வந்துட்டு என்ன மேடம் அந்த பிராண்ட் இல்லை இந்த பிராண்ட் இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னே தெரில. எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க? அதுவும் நான் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் எப்படி இது நடக்கலாம்? எங்கள் அப்பா ரன் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் எங்கள் அப்பா அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. சே, எப்படி சிவா மிஸ் பண்ண? நீலாம் உங்கள் அப்பாவுக்கு பொண்ணுன்னு வெளியே சொல்லாத, எனக்கே கேவலமாக இருக்கேன் என்ன நினச்சா. ஐயோ இப்போதான் கடவுளை இப்படி மறந்துட்டேனே. ஐயோ அத்தைக்கு வேற ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கிளம்பி இருக்க சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசியில் இங்கே இருந்த டென்ஷனில் பிக்கப் பண்ண போகவே இல்லையே, அதை பற்றி ஞாபகம் படுத்தலை. இப்போ என்ன செய்யலாம்? எல்லாரும் கிளம்பி இருப்பாங்களோ? ஃபோன் பண்ணி என்ன சொல்ல? பேசாமல் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கெல்லாம் பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடலாமா?
அப்பா இனிமே கிளம்பி போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்களா? என்ன சிவா இது, ஒரே நாள் இத்தனை குளறுபடி பண்ணி வச்சிருக்க. நானும் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஹேண்டில் பண்ண முடியலையா? இதில் மேடம் பெரிய விமன் என்டர்பிரனர் அப்படின்னு நினப்பு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி அப்பாக்காவது கால் பண்ணுவோம், ஏதாவது ஒன்றையாவது சார்ட் அவுட் பண்ணுவோம். சீதா, என்ன விசாரிச்சு முடியலையா? இருங்கங்க, இப்போதானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா சரி, நீ என்ன படிக்க? வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போறியா? இல்லை, எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் எதுவும் போகல. அப்படியா? சரி சரி, 12th என்ன, அதுக்கெல்லாம் எது டைம் இருக்க போகுது. அப்புறம் செல்லக்குட்டி, நீங்கள் என்ன படிக்கீங்க? நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன். அப்படியா, வெரி குட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்களா? ஆமாச்சி. என் தங்கம். சரி, தாத்தா ஹோட்டலில் உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? நீ என்ன சாப்பிட்ட? குட்டிமா, தாத்தா எதுவும் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? நான் இடியாப்பம் சாப்பிட்டேன் ஆச்சி. அப்படியா, இடியாப்பம் சாப்பிட்டியா? ஏன், உனக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்குமா? இல்லை, நான் நூடுல்ஸ் கேட்டேன்னா தாத்தா சொன்னாங்க நூடுல்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, இடியாப்பமும் அதே மாதிரி நூல் நூலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஓ, தாத்தா அப்படி சொல்லி ஏமாத்திட்டாரா உனிய? தாத்தா இப்படித்தான் என்ன, எப்போ பார்த்தாலும் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆச்சி உனக்கு நாளைக்கு செஞ்சு தரேன். ஐ, நிஜமாவாச்சி? ஆமாம், இல்லைன்னா உங்கள் சித்தி அவ்வளோதான். எதுக்கு? நீ பாப்பா கேட்டதை செஞ்சு தரல அப்படின்னு நீ அடிச்சு போடுவாள்ல. இல்லை, சிவா சித்தி யாரையுமே அடிக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்படியா? உங்கள் சிவா சித்தி ஒன்னே தான் அடிக்க மாட்டான், என்னை எப்போ பார்த்தாலும் ஏசிக்கிட்டே இருப்பா தெரியுமா? நீ உங்கள் சித்தி வந்தப்பறம் சொல்கிறியா ஆச்சியெல்லாம் ஒய்யாமல் ஏசக்கூடாது அப்படின்னு சொல்லுவியா? சொல்லுவேன், எனக்கு ஆச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் குட்டி ஆச்சி. அப்படியா, உனக்கு ஆச்சியை பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு ஆச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆச்சி மாதிரியே இல்லை. ஆச்சி மாதிரியே இல்லையா? அப்புறம் எப்படி இருக்கேன்? ஆச்சி அத்தை மாதிரி இருக்கீங்க. அப்படியா? ஆச்சி அத்தை மாதிரி இருக்கேனா? ஆனால் ஆச்சி உனக்கு ஆச்சி தான், சரியா? நீ ஆச்சி தான் கூப்பிடணும், சரியாம்மா? சரி ஆச்சி. சரி சீதா, பேத்தி கூட பேசுறதெல்லாம் சரிதான். அவங்கள ஏதாவது ரூம்ல கூட்டு போய் அடுக்க வைமா. இருங்கங்க. ஆமா, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளையா? சிவா எனக்கு ஃபோன் பண்ணி லேட் ஆகுமான்னு சொன்னாலா, நீங்கள் வேற இவங்களெல்லாம் கூப்பிட போயிட்டீங்களா, அதனால நான் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன். மாப்பிள்ளை நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு போயிருக்காரு. நீ சொன்னிட்டியா நான் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன்னு? இல்லை நான் சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக இருக்கட்டுங்க, அவள் வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகட்டும். அம்மா, அவ ஏற்கனவே இருக்கிறதுல டென்ஷனா இருப்பா, இந்த விஷயத்துல விளாடாத. உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் பொழுதனைக்கு பிஸ்னஸ், அதில் பிறகு டென்ஷன் வேற. பிசினஸ்னு வந்துட்டாலே அப்படிதான், ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் நம்ம டென்ஷன் ஏற்றி பார்ப்பாங்க. அவ இப்போ புதுசு தானே, அதுக்கப்புறம் போக போக அவளே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவா. அவள் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கா, நீங்கள் தான் வண்டி ஓட்டும் போது எடுக்க மாட்டீங்களே, எடுக்கலன்றதுனால எனக்கு பண்ணா. ஆமா, வண்டி ஓட்டும் போது எப்படி ஃபோன் அட்டன் பண்றது? லவுட் ஸ்பீக்கர்லையாவது போட்டு பேசலாம்லாங்க. ட்ரைவ் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இவர் ஒரு சின்சியர் சிகாமணி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. வனஜா, வாங்க பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு ரூமை காமிக்க. நீங்கள் கொஞ்ச நேரம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு சூடாக எல்லாத்துக்கும் பால் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, பால்லாம் வேண்டாம். ஏன், பால் குடிக்க மாட்டீங்களா? அப்போ வேற என்ன வேணும்? ஐயோ, ஹோட்டலில் அண்ணன் வாங்கி கொடுத்ததே வயிறு ஃபுல்லாக இருக்குது. என்னது அண்ணனா? யாருமா இங்கே உனக்கு அண்ணன்? என் வீட்டுக்காரமா உனக்கு அண்ணன்? நீ என் பொண்ணுக்கு அக்கா முறை, என் வீட்டுக்காரர் உனக்கு அண்ணன் முறையா? இது என்னம்மா புதுசு புதுசாக இருக்குது? இல்லை, நீங்கள் என் வயசில் இருக்கீங்க, அந்த அண்ணனும் என் வீட்டுக்கார வயசு தான் இருக்காங்க. அவங்கள போய் நான் எப்படி கூப்பிட்றதுனே எனக்கே தெரியல. முறை வச்சு தான் கூப்பிடணும். அவரை சித்தப்பான்னு கூப்பிடுங்க, என்னையே சித்தின்னு கூப்பிடுங்க. ஐயோ, ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இல்லை, அப்படித்தான் கூப்பிடணும், சரியா? உறவுல நீங்கள் அக்கா என் பொண்ணுக்கு, அப்போ என்னை எப்படி கூப்பிட்றது? சரி சித்தி, அப்படியே கூப்பிட்றேன். அவ்வளோதான், ஒன்றுக்கு 10 தடவை கூப்பிட்டா பழக்கம் வந்துடும். சரி, ரூமுக்கு போமா? போகலாம் சித்தி. என்ன சாருமா, போகலாமா? போகலாம் சித்தி. கிரிஜா, சொல்லுங்க சித்தி. போமா ரூமுக்கு? போகலாம் சித்தி. உனக்கு எங்கள் வீடு பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி. சிவாவை பொண்ணு பார்க்க வந்தப்போ வந்தோம், இங்கே வச்சு தானே பார்த்தோம். ஆமாம், இந்த ஹாலில் வச்சு தான் நடந்தது. அது மாதிரி மறு வீட்டுக்கும் வந்தோம்ல. என்ன, வீட்டெல்லாம் சுற்றி பார்க்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தானே இருக்க போகிறீங்க, பொறுமையாக சுற்றி பார்க்கலாம், சரியா? இப்போ உங்கள் ரூம் கூப்பிட்டு போவா? சரி சித்தி, போகலாம். சித்தி, சாப்பாடே ஃபுல்லாக இருக்குது, தயவுசெய்து பால் எதுவுமே வேண்டாம். இப்படிலாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டு முத நாள் எதுவுமே வீட்டில் குடிக்காம தூங்குறதா? சரி சித்தி, அப்போ எல்லாத்துக்கும் 1/2 டம்ளர் பால் மட்டும் போதும். ஓகேம்மா. சரி போமா? என்ன வரணும், போகலாமா? போகலாச்சி.